செவ்வாய்க்கிழமை ஆனா திருப்போரூர் முருகர் கோவிலுக்கு போகிறது ரீசெண்டாக ஒரு வழக்கமாக வச்சுருக்கேங்க. பல்லு வலியால் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவராக இருந்ததால் இன்றைக்கி போக வேணான்னு சொல்லிவிட்டு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே படுத்துட்டேன். டென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வந்து எக்ஸ்ரே எடுக்கிற வேலை இருந்தது. ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்து திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது மனசே சரியில்லை. வாரம் வாரம் போகவுமே இந்த வாரம் போக முடியலேன்னு ஒரு வருத்தமாகவே இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து அது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஷேர் ஆட்டோவில் தான் போவேன். இன்றைக்கி பரவாயில்ல, நம்ம டூ வீலர்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். டூ வீலர்லேயே வந்துட்டேன். பசங்க இல்லாமல் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. வெளியில் வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே ஏறி பார்த்தாலே முருகரோட முழு உருவமும் நம்மளுக்கு தெரியும். அங்கே நின்று அவரை வழிபட்டுட்டு அங்கேருந்து வெளியில் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக இன்னொரு முருகர் சிலையை வச்சுருப்பாங்க. அங்கேயும் வந்து விபூதி குங்குமம் வாங்கிக்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். வாரம் போகிறது இந்த வாரம் தட்டி கழிச்சிருச்சு. உடம்பு முடியலையே நினச்சிருந்தேன். எப்படியோ முருகர் ஒரு மனக்குறைவு இல்லாமல் அவரை பார்க்குறதுக்கு என்ன வர வச்சுட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.